நானே கண்ணாடிக்கு முன்னாடி பேசிட்டு இருப்பேன் எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கிற மாதிரி. அதை சும்மா பண்ணியிருக்கேன். நிஜத்திலே இது வரும்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை, இந்த அவார்ட் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் பீப்புள்ஸ் என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க அவ்வளோ நல்லா என்னை பார்த்துட்டேன். என்னோட சிஸ்டரையும் எல்லாமே எனக்கு இருக்கு. ஒரு சத்தியமாக சொன்ன ராணி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறா, எங்களை ராணியாக பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அந்த ஒரு தருணத்திலிருந்தே சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன். அவங்கள அவ்வளோ இதாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது முடியாத ஒரு இது எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் இப்போ பாட்டு இருந்திருந்தா இப்போ எவ்வளோ பேர் ஓர்ஃபனேஜில் எல்லாம் பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. அந்த மாதிரின்னு பார்க்காம அவ்வளோ எனக்காக பண்ணதுனால நான் இது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தோணலை. என்ன பண்ணணும்னு ஆசையாக இருக்கு உங்களுக்கு? மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரோட மனதையும் கவர்ந்த கதாநாயகி சிங்கப்பெண்ணி ஆனந்தி தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த அவார்ட். தேங்க்யூ. ஸோ ஹாப்பியா இருந்துச்சு அந்த ஸ்டேஜ்ல. எனக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் அவார்டு இது. தமிழ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ரொம்ப இமோஷனலா இருந்துச்சு. அம்மா கூட இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேரளால இருந்து ஒரு குட்டி கிராமத்துல இருந்து இந்த கனவு. அவ்வளோ கனவுன்னு இல்லை. நான் முன்னாடி அதில் சொல்லியிருந்தேன். என் பாட்டி தான் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டே இருக்கும், நீ நடிகை ஆகணும். அதான் கொஞ்சம் அது மனசில் ஏறிட்டது. ஓகே, ஆகணும். ஆனால் அதனால நான் ஒன்றும் பண்ணல. அதுக்காக ஒன்றும் பண்ணல. எனக்கு இங்கே கிடைச்சது. இப்போ அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமவோ உண்மையாயிருக்குல்ல. இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்குது, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிடைக்குது. நம்ம மனசுக்குள்ள நிறைய தாட்ஸ் போயிருக்கோம்ல, நம்ம இதெல்லாம் நினைக்கவே இல்லையே. இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன இது கேட்கும்போது நம்ம நிறைய டிவியில எல்லாம் பார்க்குமே அவார்ட்ஸ் வாங்குறது. அது நானே கண்ணாடியில் முன்னாடி பேசிட்டு இருப்பேன் எனக்கு இந்த அவார்ட் கிடைக்கிற மாதிரி. அதை சும்மா பண்ணியிருக்கேன். ஆனால் நிஜத்திலே இது வரும்னு நான் எதிர்பார்க்கல. கண்ணாடி முன்னாடி நின்று எப்படி பேசுறேன் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இல்லை, இந்த அவார்ட் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கேன். அது மலையாளத்துல தான், தமிழ்ல பேசல. தமிழ்ல வரும்னு கூட நான் எதிர்பார்க்கல. மலையாளத்துல எங்கேயாவது போகலான்னு நினைச்சேன். ஆனால் தமிழ் பீப்புள்ஸ் என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கரியருக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கிறது, அதுக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது கண்டிப்பா சின்ன விஷயம் கிடையாது இல்லை. அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு எனக்கு இந்த ஆஃபர் வந்த போதே அந்த ஸ்டோரி நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டே இருந்தது. ஆனால் இந்த ஸ்டோரியில் நான் ஸ்டக் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கும் ரிலேட்டாக இருக்குது. நிறைய பெண்கள் ஃபேமிலிக்காக உழைக்கிற நிறைய பெண்களை ரிலேட்டாக இருக்குது. அது மாதிரி கேரக்டர் நான் சீரியலில் பார்க்கல, இதுவரையும் நான் பர்சனலி பார்க்கல. அதனால எனக்கு அதை விட்டு கொடுக்க தோணல. எனக்கே பண்ணணுன்ற ஆசையாக இருந்துச்சு. கடைசியில் அது பண்ணிட்டேன். இப்போ இங்கே இருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் இன்ட்ரோவர்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நான் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இப்போ இல்லை, முன்னாடி. அந்த இன்ட்ரோவர்ட்டாக இருந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது அது எப்படி உங்களுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சது? இல்லை, நான் ஃபீல்டில் வரதுக்கு முன்னாடி தான் சொல்கிறேன். ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் ஆகுது. அந்த வரதுக்கு முன்னாடி அப்போ நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கேட்டால் அப்படிங்களா, ஓகே, அவ்வளோதான். நான் யார் ஃபேஸ் கூட பார்க்க மாட்டேன். இப்படி கீழே பார்த்து தான் போவோம். எனக்கு பயம். நீங்கள் ஏதாவது கேட்டால் நான் என்ன சொல்லணும், அந்த மாதிரி பயமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃபீல்டில் வந்து பேசி நிறைய ஆளுங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பேசி இப்போ எல்லாரும் என்ன கொஞ்சம் வாய மூடிருன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டேன். அந்த ஸ்டேஜ்ல சுந்தர்சி சார் ஒரு விஷயம் சொன்னாரு, நிறைய அவார்ட் வாங்கியிருக்கேன், கொடுத்துருக்கேன், பட் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல நான் நின்னதில்லை, இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நான் நின்னதில்லைன்னு. ஸோ சுந்தர்சி சார் மாதிரி ஒரு பர்சன் ஒரு விஷயம் இப்படி சொல்லும் போது அப்போ என்ன இருந்துச்சு மைண்ட்ல? சத்தியமா சொன்னா எனக்கு என்ன சொல்ல தெரியல. அந்த மொமெண்ட்ல நான் எதிர்பார்க்காம ஒரு அவார்ட் கிடைக்கிது, அம்மா வருது, சார்கிட்டே இருந்து வாங்குறேன். ஃபுல்லாக பிளாங்காக இருந்துச்சு, என்ன சொல்லணும்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளோ பெரிய ஆள் முன்னாடியா நான் அவார்ட் வாங்கினது, அந்த மாதிரி தோட்டே வந்துருச்சு. அந்த டைமில் எனக்கு ஒன்றுமே தோணலை, எனக்கு பிளாங்காக இருந்துச்சு. இவ்வளோ காம்படிஷனுக்கு நடுவில் நம்ம பேர் வந்திருக்குங்கும் போது கண்டிப்பாக அது ஈஸியான ஒரு ப்ராசஸாக கண்டிப்பாக இருக்காது. இல்லை, எல்லாரும் எல்லா கேரக்டர்ஸும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு சுட்டி பெண்ணு கேரக்டர் எல்லாரும் மத்தியிலே வந்திருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இடையில எல்லாம் தாண்டி என்னோட இந்த கேரக்டர் மக்களுக்குள்ள போறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எப்படி வீட்ல இருந்து அம்மா பத்தி கேட்கணும், ஸ்டேஜுக்கு அவங்கள எடுத்துட்டு வரும்போதே உங்க ஃபேஸ்ல இருக்க இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் அவங்களை கூட்டிட்டு வந்தது நான் தான். ஆ. அந்த ஏவி ஃபர்ஸ்ட் பார்த்ததும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அம்மா இந்த மாதிரி ஒரு ராணி மாதிரி வந்தது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இதாயிடுச்சு. அந்த இமோஷன் தான் நீங்க அங்க பார்த்தது. அதுதான். அது அவ்வளோ ப்ரௌடான ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? ஆமா. உள்ள என் நம்ம அம்மாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய இதுல ஒன்றும் அவங்க இதுவரையும் வரல. இப்போ வந்ததில்ல அவங்க கொஞ்சம் நர்வஸா இருந்துச்சு. ஆனாலும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அம்மா சின்ன வயசுல என்ன மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணது நீங்க பார்த்திருக்கீங்க? அம்மா மட்டும் இல்ல, எனக்கு அம்மா, அம்மாவோட அக்கா, பாட்டி, இங்க 3 பொண்ணுங்க, பெண்கள் தான் என்னை வளர்த்துனது, என்ன என்னோட சிஸ்டரையும். அப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் வந்து அந்த கஷ்டங்களை எனக்கு பார்க்குறேன், ஆனால் எனக்கு அது ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லா என்னை பார்த்துட்டேன், என்ன என்னோட சிஸ்டரையும் எல்லாமே எனக்கு இருக்கு. ஒரு சத்தியமாக சொன்ன ஒரு ராணி மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறா, எங்களை ராணியாக பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருந்துச்சு. அந்த ஒரு தருணத்திலிருந்தே சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இவங்களை இப்படி விடக்கூடாது. ஏன்னா எனக்கு அவங்கள என்ன ராணி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், அவங்களும் எனக்கு ராணி மாதிரி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நான் இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு ஒரு 1 year முன்னாடி என் பாட்டி இறந்து போச்சு. அது எனக்கு இப்போவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் முன்னாடியிலே நினைக்கும், இப்போ யாராவது இறந்து போச்சுன்னா கொஞ்ச நாள் முடிஞ்சா அதை நம்ம மறந்துடும் அப்படின்னு நினைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எனக்கு அது ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன், அவங்கள அவ்வளோ இதாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருந்தேன். அது முடியாத ஒரு இது எனக்கு ரொம்ப இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் இப்போ பாட்டி இருந்திருந்தா, அவங்க அம்மா சைடில் கண்டிப்பாக அந்த பாட்டி இருந்திருந்தா, நான் அம்மா பாட்டி சைடில் தான் நான் போய் நின்று இருக்கும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அம்மா. எல்லாரை விடையும் பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நல்ல ஒரு மனிதராக இருக்கணும். அவ்வளோ ரொம்ப நல்ல ஒரு பாட்டி. நான் அம்மா அம்மா தான் கூப்பிடுவேங்க. ஓமனான்னு பேர். அப்போ ஓமனேம்மா ஓமனேம்மா அப்படிதான் கூப்பிடுவேன். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க இப்போ உங்களோட இந்த ஒரு சக்ஸஸை பார்த்து? அவங்க என்ன உங்ககிட்ட எப்படி பேசி? அவங்க அழுதிருப்பா, கட்டி பிடிச்சிருப்பா, எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருப்பா. அதெல்லாம் ஃபீல் பண்ணேன், எனக்குள்ளே ஃபீல் பண்ணேன். ஆனால் அது முடியாது இல்லை. இப்போ சின்ன வயசுலேருந்து பாட்டி என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? இப்போ அவங்க சொல்லுவாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் லேடிஸ் மட்டும்தானே, அப்போது மற்றவங்க பார்க்குறதா இருக்கட்டும், சும்மா தான் பார்த்துட்டு இருப்பா யாராவது, அப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். வாங்க 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 போகலாம் போகலாம், அந்த மாதிரி ஒரு இதுலேயும் எங்களை என்ன சொல்லணும், விட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ என்ன இருந்தாலும், இப்போ ஸ்கூலில் படிக்க மாட்டேன்னு என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் பெஸ்ட்டு, அந்த மாதிரி தான். இப்போ 3 பெண்கள் உங்கள் வீட்டில் இருந்தது சொன்னீங்களே, இந்த 3 பெண்கள் கிட்ட இருந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் தன்னம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த தன்னம்பிக்கை தான் எங்களை இவ்வளோ ஆக்க முடிஞ்சது அவங்க தன்னம்பிக்கை தான். இல்லைன்னா எதோ வழியிலேயும் அவங்க போயிருக்கும், டவுனாகி போயிருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ நான் இங்கே இருக்கிறது கூட அவங்களால தான். அந்த தன்னம்பிக்கை தான் அவங்களையும் ஆளாக்குனது, என்னையும் ஆளாக்குனது. அதான் நான் கற்றுக்கிட்டது அவங்க கிட்ட இருக்கு. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஆம்பளைங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கங்கிறது நிறைய பேசுவாங்க. பட் நம்ம ஃபேமிலியில் ஒரு பொண்ணு அவ்வளோ ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்து ஃபேமிலி மொத்தமாக பார்த்துக்கிறதுங்கிறது, அந்த ஒரு ஸ்ட்ரகிளை நிறைய பேர் மேபி பேச மாட்டாங்க. இல்லை, எனக்கு நான் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயமா இதுவரை தோணலை. ஏன்னா அதுவும் பெரியதாக அவங்க பண்ணிட்டு இருந்தேன் எனக்காக. வேணும்னா அவங்க என்னோட சின்ன வயசுலேயே அவங்க சிங்கிள் பேரண்டாக இருந்துச்சு. ஒரு 3 years, நான் 3 years எல்லாம் இருக்கும்போது, அப்போ அவங்களுக்கு வேணால் இன்னொரு வாழ்க்கை பார்த்துக்கலாம், எப்படி வேணால் நடந்துக்கலாம். இப்போ எவ்வளோ பேர் ஓர்ஃபனேஜில் எல்லாம் பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க. அந்த மாதிரின்னு பார்க்காம அவ்வளோ எனக்காக பண்ணதுனால நான் இது பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தோணலை. என்ன பண்ணணும்னு ஆசையாக இருக்கு உங்களுக்கு? இல்லை, அவங்களுக்கு வேண்டது எல்லாம் எனக்கு பண்ணி கொடுக்கணும். என்னைக்கு அம்மா ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? அவங்க அப்படி ஒன்றும் கேட்க மாட்டேன், பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டேன். அவங்க சின்ன சின்ன விஷயம் ஏதாச்சும் உங்ககிட்ட இருந்து, நீ உன்னை இப்படி பார்க்கணுமா எனக்கு அந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணி அம்மாவுக்கு என்னோட ஓரோ ஸ்டேஜில் அவங்களுக்கு அழுகையே வரும். ஏன்னா இது எல்லாம் அவங்களும் தாண்டி போயிருக்கு. அதனால என்ன பார்க்கும்போது என் பொண்ணு இப்படி வரும்போது அவங்களுக்கு அந்த கேரக்டர் நான் பண்ணதில் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஓரோ தருணத்தில் இப்போது நான் கூட அவங்க சொல்லிகிட்டே இருப்பான், நான் அந்த நடிக்கிறதுக்கு சென்னையில் வந்ததில்ல, அந்த பொண்ணும் ஆனந்தியும் என்ன ஃபேமிலிக்காக சென்னையில் வந்தது. அதெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீயும் அப்படி தானே போகிற, நீயும் ஃபேமிலி தானே பார்த்துட்டு இருக்க, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ஒன்று, ஃபுட்டு ஃபுட்டுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஹெல்த் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா ஒத்துக்க மாட்டேன் இல்லை, நான் அங்கேயே வாழ்ந்த அந்த சாப்பாடே சாப்பிட்டு இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் ஓகே வருது. நீங்கள் முதல்ல பார்த்தாலே தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் குண்டா இல்லை, அதுக்கப்புறம் நான் இப்படி போயிட்டே இருக்கு. ஃபுட்டு கிளைமேட் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு.
ஆனா இந்த கேரக்டருக்காக எல்லாம் பொறுத்துக்கிட்டு நடிச்சிட்டு இருக்கேன். ஏதாச்சும் அம்மாவோட லைஃப்ல நடந்தது ஏதாச்சும் நம்ம கேரக்டர்ல இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல அந்த மாதிரி இதுவரை அம்மா சொல்லல. இந்த கேரக்டர் வச்சு அம்மா சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. உங்களுக்கு வேற என்ன ரொம்ப ரிலேட் ஆச்சு? மீன்ஸ் முன்னாடி நான் இன்ட்ரோவர்ட்டா இருந்தா சொன்னேன்ல, அதுக்கப்புறம் அந்த துரு அந்த கேரக்டர் இப்போ எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாம் எனக்கு சிமிலரா தோணுச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்கு. இப்போ என்னோட டைரக்டர்ஸா கேட்டாலும் சொல்லும், ஆனந்த் நிறைய பேர்கிட்ட அவங்க சொல்லியிருக்கு, ஆனந்தே இது ஒண்ணுதான் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கவங்க. முன்னாடி இருக்கிறவங்க அதெல்லாம் கேட்டா நம்புவாங்களா நீங்க தான் அதுன்னு? நம்பவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணா இருந்தேன். யார்கிட்டயும் எல்லாரும் சிரிச்சுட்டே இருக்கும், ஆனா யார்கிட்டயும் பேச மாட்டேன், பயந்தே இருக்கும் எப்பவுமே. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி ஒரு தைரியம் பாட்டி கிட்ட இருந்து பாட்டி கொடுத்துருக்காங்களே. அவங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியாது இல்லையா? அவங்களுக்கு நான் நடிகை ஆகணும், அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படி ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. அந்த ஆசை மட்டும்தான் எனக்குள்ள கொடுத்தது. அதான் என்னை இங்க வர வச்சது, இங்க உட்கார வச்சது. அதே பெரிய விஷயம். எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா பாட்டி உங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதே பாட்டி, இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு தெரியாதே பாட்டி, எதனால நான் எனக்கும் மைண்ட்ல அது இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டிருக்கேன். எனக்கும் இந்த இண்டஸ்ட்ரி பத்தி ஒண்ணுமே தெரியாது. நடிக்கணும் அந்த மாதிரி இது மட்டும்தான் இருந்தது. நானும் அந்த மாதிரி ஒன்றும் இதுவரையும் கேட்கல. Don't forget to subscribe Miss Wow Tamila. Subscribe பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. Thank you so much.